கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய செய்தியின் தலைப்பு ஒரு விசேஷித்த தலைப்பு. பாருங்க, நீங்களும் இந்த செய்தியை கேட்க மனமில்லாமல் ஸ்கிப் செய்து விடுகிறீர்களா? ஏனென்றால் யார் யார் ஸ்கிப் செய்கிறாங்க அப்படின்ட்டு எனக்கு தெரியாது. ஆனாலும் அது நடக்கிறது. நாளுக்கு நாள் இந்த செய்தி குறைந்து கொண்டே வருகிறது. நான் அதை ஒரு சோதனைக்குள்ளாக அதை பார்த்தேன். எப்படி என்றால், கடந்த ஒரு 6 மாத காலமாக நான் எந்த செய்தியும் கொடுக்கவில்லை. என்னுடைய நண்பர்கள், பிளாக் செய்த நண்பர்கள் எல்லாம் மீண்டும் அந்த தொடர்புக்கு வந்தார்கள். இப்பொழுது நான் இந்த செய்தியை கொடுத்த பிறகு மீண்டுமாக அந்த பிளாக் செய்ததோடு இன்னும் சிலர் பிளாக் செய்து விட்டுருவாங்க. எனக்கு தொடர்பு இல்லாமல் போயிட்டாங்க. ஒரு 2-3 பேர் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு, தயவுசெய்து ஏன் இப்படி செய்தியெல்லாம் அனுப்புகிறீங்க? பாட்டு மாத்திரம் அனுப்புனா போதுமில்ல, ஏன் இப்படி செய்தியெல்லாம் நீங்கள் கொடுத்து அனுப்புகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொருத்தர் சொல்கிற ஒரு சகோதரர், நண்பர், நெருங்கிய நண்பர், நீ மிஞ்சின நீதிமானாக இருக்காத, வேதத்தை நன்றாக படித்திருக்கிறாய் அல்லவா அப்படி என்று சொல்லி. நான் உண்மையாகவே உண்மைதான், நான் மிஞ்சின நீதிமானாக இருக்க விரும்பவில்லை. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் என்னை நான் ஆராய்ந்து தேவன் எனக்கு தந்த ரட்சிப்பை குறித்து எண்ணி மிகவும் இந்த அன்பினாலே, ஆண்டவரே, பாவியாக என்னை இவ்வளவாக நேசித்திருக்கிறீரே, இந்த உலகத்திலே நான் உண்மையாக இருக்க கிருபை தரம் சொல்லி, நானும் நீதிமான் அல்ல, நானும் அநேக விஷயங்களிலே தவறுகிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் தவறு செய்துவிட்டுக்கிறேன் என்பதற்காக தேவன் செய்த நன்மையை நான் பிறருக்கு அறிவிக்காமல் இருக்க முடியாது. நான் மிஞ்சின நீதிமான் அல்ல. ஒவ்வொரு நாளிலும் பிரியாமல் இருக்க கிருபை தாருன்னு சொல்லி ஒரு பாடல் உண்டு. ஒவ்வொரு நிமிடமும் உம்மோடு இருக்க எனக்கு உதவி செய்யும் சொல்லி பாடல் உண்டு. அதான் பாடலுக்கும் நமக்கும் என்ன சம்மதம் என்பதை குறித்து தான் நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். பாடல் ஒரு பக்கம், நம்முடைய வாழ்க்கை ஒரு பக்கம் இருக்கக்கூடாது. இங்கே வேதத்திலே ஒரு வசனம் உண்டு பாருங்க. யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் இப்படியாக எழுதுகிறார். 3ஆம் அதிகாரம் 1 வசனம், என் சகோதரரே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர்களாக இருப்பீர்களாக. 2ஆம் வசனம், நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதும் கடிவாளத்தினால் அடக்கி கொள்ளக்கூடியவருமாய் இருக்கிறான். பூரண புருஷன், சொல் தவறாதவன். பாருங்க, தவறுகிறோம். ஆகவே பூரண புருஷராக நான் இல்லை. நானும் உங்களைப் போல ஒரு சகோதரன் தான். அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்களும் என்னுடைய செய்தியை நான் என்னுடைய வாழ்க்கைக்கு சம்பந்தப்படுத்தித்தான் நான் பேசுகிறேன். ஒவ்வொரு நாளும் நான் சாதாரண மனிதனாகத்தானே இருக்கிறேன். ஆகவே இப்பொழுது வேத வசனத்தை தான் நான் போதிக்கிறேன், தவிர வேறு எதையும் போதிப்பதில்லை. இங்கே யோவானின் 1 யோவான் 1 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம். ஏற்கனவே நாம் வாசித்த வசனம் மீண்டும் மீண்டும் பிலிப்பிற்கு பவுல் எழுதின அந்த நிருபத்தில், எழுதினவைகளே எழுதுவது எனக்கு வருத்தமல்ல சொன்னது போல மீண்டும் மீண்டும் இந்த வசனத்தை வலியுறுத்தி சொல்வது காரணம் என்ன? நான் நீதிமான் அல்ல, நானும் பாதிதான், அநேக விஷயங்களில் தவறுகிறது தான். ஆனாலும் ஒவ்வொரு நாளும் தேவனே என்னை ரட்சித்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி நீதிமான் என்ற அந்த அந்தஸ்தில் முடிந்த வரைக்கும் நாம் தேவனுக்கு பிரியமாக இருக்க, நம்முடைய வாயின் வார்த்தையிலே, நம்முடைய இதயத்தின் தியானத்திலே, நம்முடைய உறவுகளிலே, நம்முடைய செயல்களிலே நாம் பரிசுத்தமாக இருக்கிறேனா என்று சொல்லி நாம் யோசித்து, அந்த ரட்சிக்கப்பட்டவனுடைய எண்ணம் அப்படிதான் இருக்கிறது. ஆகவே பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். பாவம் செய்யக்கூடாது. நான் நீதிமான் அல்ல என்று சொல்லி 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 பாவம் செய்யக்கூடாது. நான் நீதிமானாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காய் பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதாலிபரி அவரே. அப்படி என்றால் தவறி பாவத்தை அநேக விஷயங்கள் தவறுகிறோம். வேண்டுமென்றே அல்ல, நாம் தவறுகிறோம். ஆனால் தவறினால் உடனே எழுந்திருக்க வேண்டும். அந்த சேற்றிலே விழுந்த பன்றியை போல் அப்படியே இருக்காதபடி, அந்த சேற்றில் விழுந்த ஆட்டுக்குட்டி எப்படி எழுது உடனே எழுமோ அப்படியாக நாம் எழும்ப வேண்டும். இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளான ஒரு அழகு என்று நாம் பார்த்தோம். ஆகவே இங்கே பாருங்க, யாக்கோபு பேதுரு தன்னுடைய நிருபத்தில்
இப்படியாக எழுதுகிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் 1 வசனம். இதுவும் நம்ம படித்த வசனம்தான். இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால், அன்பான தேவ பிள்ளைகளே, ருசிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவருடைய அன்பையும் அவருடைய கிருபைகளையும் நினைத்து, இந்த நாளை கிருபையாய் தந்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இன்றிருந்தவர்கள் மரித்து போனார்கள், நடைபாதையிலே மரித்து போனார்கள், விபத்துகளிலே மரித்து போனார்கள், உடல்நல நோய்வாய்ப்பட்டு மரித்து போனார்கள். எத்தனையோ நண்பர்கள், எத்தனையோ நன்றாக, நம்மை விட நன்றாக இருந்தவர்கள். ஆனால் இந்த நாளிலே கிருபையாக ஜீவனை தந்திருக்கிறீரே உமக்கு நன்றி என்று சொல்லி நாம் அந்த கிருபையை ருசித்தவர்களாக இருந்தால் நாம் சும்மா இருக்க முடியாது. ஏதாவது தேவனுக்கு பிரியமாய் செய்ய வேண்டும். ஆனால் அப்படி பிரியமாய் செய்யும் பொழுது எப்படி தேவன் அதை பார்க்கிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது, இங்கே 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நானாவது அதை விளக்கப்படும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மையுள்ளது என்று அக்கினியால் பரிசோதிக்கப்படும். எல்லாரும் பிரசங்கம் பண்ணலாம், எல்லாரும் பாட்டு பாடலாம், எல்லாரும் ஊழியம் செய்யலாம். ஆனால் அவனவனுடைய ஊழியங்கள் அவனுடைய தேவனுக்கு பிரியமானதா இல்லையா என்பது அக்கினியினாலே சோதிக்கப்படும். இப்பொழுது தெரியாது, அதன் மேல் ஒரு கட்டின நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஆண்டவரே, இந்த சிறிய ஊழியமானாலும் நீர் செய்த நன்மையை, நீர் செய்த கிருபையை, நீர் பாராட்டின கிருபையை, உமது அன்பை ருசித்த நாம் கர்த்தர் தயவுள்ளர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மீது நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லி அந்த அன்பினாலே இந்த ஊழியத்தை செய்கிறேன். அன்பானவர்களே, நீங்களும் இதை கேட்க மனதில்லாமல் போகிறீர்களா? இதை குறித்து வேத வசனத்தோடு, தேவனுடைய வசனத்தின் ஆதாரத்தினாலே எதற்காக ஜனங்கள் இயேசுவின் பிரசங்கத்தை கேட்காமல் பின்வாங்கி போனார்கள் என்பதை நாளை தினத்தில் நாம் பார்க்கலாம். அப்படிப்பட்ட மக்களாக நீங்கள் இருக்கிறீர்களா? அல்லது யாரிடம் செல்வோம்? நித்திய ஜீவ வசனம் இடத்திலே உண்டு என்று சொல்லி இயேசுவின் சத்திய வசனத்தில் விருப்பமுள்ளவர்களாக இருக்கிறீர்களா? தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை தினத்தில் இந்த செய்தியின் தொடர்ச்சியை கேட்போம். ஆமென்.